guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. Guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா embarrassing and embarrassed இந்த ரெண்டு வேர்டுக்கு உண்டான மீனிங் என்ன? ஆக்சுவலி இந்த ரெண்டு வேர்டுமே ஒரே மீனிங் தான் தரும். ஆனா அதை எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது, அதோட யூசேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைலா கத்துட்டு பேச போறோம். சோ இன்னைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ளூவென்ட்டா பேசுறதுக்கு. சோ லெசன்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். Without any further delay, directly let's see the topic. Okay, சரி பாருங்க. இப்போ இந்த embarrassing, embarrassed அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம், அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே அவமானமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி அவமானமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா ரொம்ப சங்கடமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வெக்கப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த எம்பாரஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்கள், ட்ரிப்பிங் இன் பப்ளிக்னு சொல்லியிருக்கோமா. ட்ரிப்பிங் இன் பப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம நடந்து பப்ளிக்கில் போயிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டோம்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சங்கடமாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக அவமானமாக இருக்கும், ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆஸ்கிங் ஃபார் மணி. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது உங்ககிட்ட மணி இல்லை, யார்கிட்டையாவது மணி கேட்கணும், ஆனால் அது வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, இமேஜின் பண்ண முடியுது இல்லையா. நமக்கு மணி யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத போது கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தாராளமாக இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்து பீயிங் லாஃப்ட் அட். பீயிங் லாஃப்ட் அட்னு என்ன, நம்மளை பார்த்து யாராவது சிரிக்கிறாங்கன்னு வைங்க, நம்மளை பார்த்து யாராவது சிரிக்கும் போது எப்படி இருக்கும், இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தாராளமாக எம்பாரசிங் அப்படிங்கிற வேர்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்பில்லிங் டீ. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க, ஸ்பில் பண்ணிட்டீங்க டீ உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், இன்சல்ட்டிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், அதாவது சங்கடமாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அதே மாதிரியே ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாருக்கும் முன்னாடி பேசுகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் நம்ம தாராளமாக இந்த எம்பாரஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணி பேசலாம். சரி, இதெல்லாமுமே இந்த சினாரியோஸ், இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணி பேசுறது, இந்த எம்பாரசிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்த்துடலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பாருங்க, ஒருவரை சந்தித்த பின் உடனே அவரின் பெயரை மறப்பது சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் இப்போ தான் மீட் பண்ணியிருக்கிறோன்னா, மீட் பண்ண உடனேயே நம்ம அவங்க பேரை மறந்துட்டோன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல. ஸோ அதுதான் இது. ஸோ இதை எப்படி மாற்றணும் பேசணும் அப்படின்னா, சங்கடமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா, இட்ஸ் எம்பாரசிங். இட்ஸ் எம்பாரசிங் எப்போ, ஒருவரை சந்தித்த பின் அப்படின்னா வென் இல்லை, ஒருவரை சந்தித்த பின் உடனே அவரின் பெயரை மறப்பது, அதுதான் when I forget someone name. சந்தித்த பின் உடனே அப்படி சொல்லும்போது someone's name right after meeting them. ரீட் பண்ணுங்க. இட்ஸ் எம்பாரசிங் when I forget someone's name right after meeting them அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, சரி. அடுத்தது, நான் நடனமாடும் வீடியோ வைரல் ஆகிவிட்டது, அது மிகவும் வெட்கமாக இருக்கிறது. ஸோ ஏதாவது வீடியோ ரொம்ப வைரலாக போயிடுச்சு அப்படின்னா, ஸோ சிலவங்களுக்கு இப்படி இருக்கும் இல்லையா, எனக்கு வெளியே போகிறதுக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, எல்லாருக்கும் என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம தாராளமாக இந்த சென்டென்ஸ் நம்ம பேசுறது உண்டு. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் நடனமாடும் வீடியோ வைரல் ஆகிவிட்டது. ஸோ இதை தட் video of me dancing, ஏன்னா நடனமாடும் வீடியோ இல்லையா, that video of me dancing went viral ஆகிவிட்டது அப்படின்னா went viral. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அது மிகவும்
வெட்கமாக இருக்கிறது. ஸோ வெட்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த எம்பாரசிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீல் தெரியும் இல்லையா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒரு மாதிரி சங்கடமாக வெட்கமாக ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ went viral, it's so embarrassing. That's it. ஓகேவா? அடுத்தது ரீட் பண்ணுங்க. That video of me dancing went viral, it's so embarrassing அப்படின்னு சொல்ல. நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் முன்னால் உதவி கேட்பது மிகவும் அவமானமாக இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி ஹெல்ப் கேட்குறது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படிங்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் இன்சல்ட்டிங் நம்ம தாராளமாக எம்பாரசிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அவமானமாக இருக்கிறது அப்படிங்கும்போது it's embarrassing to எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி உதவி கேட்பது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் embarrassing to ask எதுக்கு உதவி கேட்கறக்கு, ask for help யாருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னா in front of everyone. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. இட்ஸ் எம்பாரசிங் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சரி, அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். தவறான வகுப்பறையில் நுழைந்த போது எனக்கு சங்கடமாக இருந்தது. தவறான வகுப்பறையில், கிளாஸ் ரூமில் நான் டக்குன்னு போயிட்டேன், அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை எனக்கு சங்கடமாக இருந்தது அப்படின்னா I was embarrassed when I walked into the wrong வகுப்பறையில் இல்லையா, so classroom. Okay, just read the sentence now. I was embarrassed when I walked into the wrong classroom அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, தன் நண்பர்களிடம் அவளுடைய அம்மா அவளது குழந்தை ஃபோட்டோஸ்களை காட்டிய போது வெட்கப்பட்டாள். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் அவங்க அம்மா வந்து அவளோட பேபி ஃபோட்டோஸ் காட்டும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஷையாக இருந்தது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லையும் தாராளமாக எம்பாரசிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெட்கப்பட்டாள் இல்லையா, ஸோ ஷீ அவதான், அவளுடைய அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ ஷீ எம்பாரஸ்ட் எப்போ, வென் அவளுடைய அம்மா அவளது குழந்தை ஃபோட்டோஸ்களை காட்டிய போது, அப்போ வென் ஹர் மதர் showed her baby photos இல்லையா, baby photos யார்கிட்ட, அவளது நண்பர்களிடம். அப்போ baby photos to her friends. ஓகேவா? just read the sentence now. She embarrassed when her mother showed her baby photos to her friends அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது, அவனுக்கு பதில் தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்வது சங்கடமாக இருந்தது. அவனுக்கு ஆன்சர் தெரிலன்னு சொல்கிறதே அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதை அவனுக்கு அப்படிங்கிறத சப்ஜெக்ட். அப்போது he was embarrassed எப்போ, பதில் தெரியவில்லை அப்படின்னு ஒத்துக்கொள்ளும் போது, ஒத்துக்கிறதே. அப்போது he was embarrassed to ஒப்புக்கொள்வது அப்படின்னா to admit. ஒப்புக்கொள்வதுக்கு என்ன, admit. when he was embarrassed to admit that என்னென்ன பதில் தெரியலன்னு இல்லையா, that he didn't know the answer. That's it. read பண்ணுங்க. he was embarrassed to admit that he didn't know the answer அப்படின்னு சொல்லணும். let's see the next one. பாருங்க,
எனக்கு கை காட்டினார் என்று நினைத்து நான் அவருக்கு கை காட்டியது சங்கடமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் இப்படி நடக்கும் இல்லையா, நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ம பார்த்து சிரிச்சிருவோம், நமக்கு கை காட்டுற மாதிரி இருக்கும், நம்ம கை காட்டிடுவோம், ஆனால் அது வேற யாருக்காவது காட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான் இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் பேசுறதுக்கு. ஸோ இதை எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். சங்கடமாக இருந்தது அப்படின்னா I got embarrassed. I got embarrassed when I waved at someone. இல்லையா, அவர் காட்டாத போது when I waved at someone who was not waving at me. அதாவது இந்த இடத்துல வேவிங் அப்புறம் வேவ்டுன்னெல்லாம் சொல்கிறது இந்த கை காட்டுறதை தான் சொல்கிறோம். கை காட்டுறோம் இல்லையா, அப்படி நம்ம பார்க்கும்போது ஹாய் அப்படி சொல்லி கை காட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கை காட்டுறத வேவிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேவா, just read the sentence now. I got embarrassed when I waved at someone who was not waving at me அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது, பொருந்தாத சாக்ஸ்களை அணிந்தது அவமானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். பொருந்தாத சாக்ஸ்களை அணிந்தது அவமானமாக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி சாக்ஸ் போட்டுட்டு போயிடுவோம் வேறு கலர்ஸில், இல்லை வந்து மாற்றி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு தெரியாது, போட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணுவோம் நம்ம மாற்றி போட்டிருக்கணும். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சங்கடமாக அவமானமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பொருந்தாத சாக்ஸ்களை அணிந்தது அப்படின்னா wearing mismatched socks. was அவமானமாக இருந்தது, was embarrassing. That's it. Read the sentence now. Wearing mismatched socks was embarrassing அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஆசிரியரை மேமுக்கு பதிலாக மாம் என்று அழைத்தது எனக்கு சங்கடமாக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து கிட்ஸ் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, மேமுக்கு பதிலாக மாம்னு கூப்பிட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த சென்டென்ஸ் இது. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கடமாக இருந்தது இல்லையா எனக்கு, அதனால் I was embarrassed. எப்போ ஆசிரியரை மேமுக்கு பதிலாக மாம் என்று அழைத்தது அப்படின்னா when I called the teacher mom. எதுக்கு பதிலா, மேமுக்கு பதிலா இல்லையா. when I called the teacher mom instead of மேம்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாம்னு சொன்னப்போ எனக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்காக இருந்தது, அவமானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். I was embarrassed when I called the teacher mom instead of ma'am அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, வகுப்பில் முன்னால் நின்று பேசுவது அவளுக்கு வெக்கமாக இருந்தது, ரொம்ப வெக்கப்பட்ட, ரொம்ப கூச்சப்படுறா, ஷையாக இருந்தது அவளுக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, பொதுமக்கள் முன்னால் தவறி விழுந்தது அவமானமாக இருந்தது. ஸோ பப்ளிக் முன்னாடி தவறி விழுகிறத ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ பொதுமக்கள் முன்னாடி ட்ரிப்பானது வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்தது, அவமானமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.